ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, 3 கிராம்பு தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவு உரித்து மொட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 சின்ன தக்காளி பழம், 20 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, 1/2 மூடி தேங்காய், கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுறதுக்கு கிள்ளி வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் 5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சக்தி சிக்கன் மசாலா பொடி 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். அப்புறம் தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு சீரகம் 1/2 ஸ்பூன், குறுமிளகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் தான் நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு 3ஐயும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு நான் சப்பாத்திக்காக செய்கிறேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளியும் போட்டு வதக்கிட்டு, தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் துண்டுகளை போட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் பிரட்டிக்கோங்க. அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பெருசாகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த சிக்கனோட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் கொட்டிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு பூண்டு, இஞ்சி, சீரகம், குறுமிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அடிச்சுக்கோங்க. குழம்பு கொஞ்சம் கொதி கறி வெந்திருக்கும். அந்த இதில் இந்த அரைச்ச விழுதை கலக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பை போட்டு ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் மேலே கக்கி வந்திருந்தது அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்த்திங்கனாலே தெரியுது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.